வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சித்திரை மாதம் கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சோபகிருத வருஷம் முடிஞ்சு குரோதி வருஷம் ஆரம்பிக்க போகுது. இந்த குரோதி வருஷம் அப்படின்னு சொன்னோம்னாவே அந்த பேரிலேயே குரோதி அப்படிங்கக்கூடிய ஒரு பாவனைகள் உண்டு. அப்போ அந்த குரோதி அப்படிங்கிறதுக்கான விஷயங்களுக்கு தக்கவே இந்த வருஷத்துல பார்த்தோம்னா ராஜாவா கிட்டத்தட்ட செவ்வாவே வரப்போறார். ஆங்காரகன். அந்த ஆங்காரகன் கூடிய செவ்வா வரப்போறாரு. அவரோட சூழ்நிலைகளை நம்ம நேர காலங்கள் இல்லை நம்ம இந்த வருஷ காலகட்டங்கள் எப்படி போக போகுது, எவ்விதமான மாற்றங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பு நிறையாவே இருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க, புதுசாக பார்க்குறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே என்னோட பரிபூர்ண நன்றிகள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற எல்லா நல்லுணங்களுக்கும் என்னோட நன்றி. இந்த வருஷம் ஆங்காரகன் செவ்வாய் வந்திருக்கிறாரு. இந்த செவ்வாய் எவ்விதமான மாற்றங்களை கொடுக்க போறாரு, எவ்விதமான பாவத்தை கொடுக்க போறாரு. இப்போ செவ்வாய் அப்படின்னு சொல்றதே ஆதாய பலன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மேஷத்துக்கும் விருட்சத்துக்கும் அதிபதியா வரக்கூடிய செவ்வாய் இந்த வருஷத்துல கிட்டத்தட்ட ஆதாய பலன் ஆதாயம் 8 ஆகும், விரயம் 14 கொடுக்குறாரு. அப்ப ஆரம்ப காலகட்டத்துல இந்த ராஜா கொடுக்கக்கூடிய ஒரு அதிபதியை விரயம் அதிகமாகவும் ஆதாயம் கம்மியா கொடுக்கக்கூடிய அதிபதியா மாறிடுறாரு. அப்ப இந்த வருஷமே பார்த்தோம்னா இந்த குரோதி வருஷத்துக்கான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு. அப்ப ஒரு கெட்ட விஷயமாகட்டும் சரி, ஒரு அங்கங்க ஒரு தீங்கு தடங்கான விஷயங்கள், திருட்டு, பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபதியான ஒரு செவ்வாய்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த மேஷத்துக்கும் விருட்சகத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட உங்களோட பாவத்துக்கு 11ல சனி கூட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. சனி செவ்வாவோட ஆதிக்கம் பலம் அப்படின்னு சொன்னோம்னாவே இவங்க 2 பேர்த்தோட கோர்வைகள் மொத்தமாவே ஒரு விதமா சரியே இருக்காதுங்க. ஒருத்தர் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பிடிவாத குணமா அடவாதமா எதா இருந்தாலும் சரி முன்னாடி செய்தரலாம் அப்படின்னு சொல்லி வேகமா செய்யக்கூடிய ஒரு அதிபதியான செவ்வாய். இன்னொருத்தர் நியாயம், தர்மம், எதை பண்ணணும்னாலும் கொஞ்சம் பொறுமையா பண்ணணும், பார்த்து பண்ணணும். பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் எந்த இடத்துல பங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் பிரச்சனைகள் கிடையாது, ஆனா நான் எப்படி பண்ணணுமோ அதை சார்ந்த விஷயங்கள் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி. இவங்க 2 பேரும் இணைந்து உட்கார்ந்துருக்கிற இடமே ஃபர்ஸ்ட் சரியில்லை. லாபஸ்தானாதிபதியில இவங்க 2 பேரும் உட்கார்ந்துருக்கிறதே ஒருத்தர் நியாய தர்மம்னு சொல்லி பேசி எல்லா விதத்தையும் கம்மி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொருத்தர் ரோஷக்காரகத்துவமா செயல்படக்கூடிய செவ்வாவும் ஒரு கோர்வையான பலமும் சரியில்லாம இருக்கு. இப்ப இவங்க 2 பேருமே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு மழையான விஷயங்களாகட்டும் சரி, இல்லை மிச்ச ஒரு வெயில் சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி, சரிக்கு சரி நிற்கக்கூடிய ஒரு அதிபதிகள் உண்டு. அப்ப வந்தாலும் அதிகமான ஒரு மழை வாய்ப்புகள் கொடுத்து நம்மளுக்கு விரயத்தை கொடுக்குற மாதிரியோ, இல்லை பிரச்சனையை கொடுக்குற மாதிரியோ, இல்லை உயிர் சேதரங்கள் கொடுக்குற மாதிரியோட பலங்களை செய்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை வெப்பம், வெயில், இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோம்னா அதுவும் அளவு கடந்து கொடுக்கக்கூடிய ஒரு அதிபதியா மாறிடுவார். இப்போ 2 விதமான ஒரு பலம் உண்டு. அதே மாதிரி இந்த உணவு சார்ந்த பொருட்கள்ல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு நல்ல ஆதாயத்தை கொடுக்கும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷத்துல உணவுப் பொருட்கள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய ஆதாய பலன்கள் உண்டு, நிறைய விலை மாற்றங்கள் உண்டு, அவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பழங்கள், காய்கள், இல்லை தானியங்கள், இந்த சார்ந்த விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இல்லை இதுக்கு ஒரு விலை மாற்றங்கள், விலை உயரங்கள் ஏற்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஒரு ஆதாய பலன்கள் உண்டு. அப்ப பிசினஸ் சார்ந்த விஷயங்கள் எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணவுப் பொருட்கள், இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறவங்க நல்ல ஒரு ஆதாய பலன்கள் உண்டு. அதே மாதிரியே இந்த வருடத்துக்கான பலன்கள் மீறி இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஆட்சி பலத்தில் இருக்கிறவங்களோ, ஆட்சி மாற்றங்களை எதிர்பார்க்கிறவங்களோ, இல்லை அவங்க ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பார்த்தோம்னா பேச்சுவார்த்தைகள் திறமைகளால் பொழைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவவங்களுக்கு ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகளும் சிக்கலும் கொடுக்கக்கூடிய, மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நேர காலங்கள் அமையுங்க. இப்போ இவங்களோட ஆதிக்க பலன்கள் அதிகமாயிரும். இந்த வருஷ காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் துறையோட ஆதிக்க பலமோ, இல்லை வெளிப்பட்ட ஒரு ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அதிபதிகளாக இருக்கக்கூடிய மக்களோட விஷயமோ, இவங்களோட விதத்துல நிறைய அடிதடியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா இந்த குரோதி வருடம் அப்படின்னு சொல்றதே அந்த குரோதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதிகமான பலன்கள் உண்டு. மேற்கொண்டு நம்ம ராசிகளுக்கு எவ்விதமான பலன்கள் கொடுக்க போறாரு அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டா வாங்க நம்ம பார்க்கலாம். இந்த வருடத்துல மேஷ ராசி அதிபதியான செவ்வாவே இன்னைக்கு ராஜாவா வரப்போறாரு. இப்போ இந்த வருஷத்துல வரக்கூடிய செவ்வாவோட ஆதிக்க பலன் அதிகமா இருக்கிறதுனால இந்த மேஷ ராசிக்கு, விருச்சிக ராசிக்கு ரொம்ப ஒரு பலமான ஒரு வருட காலகட்டங்கள் சொல்லும். இப்போ இத்தனை வருஷங்களாக நம்ம எதிர்பார்த்திருந்த விஷயங்கள், பலம், ஆதாயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பலம் அடைய போகுது, பொது பலனான விஷயங்கள் எவ்விதமான மாற்றங்கள் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெயினான ஒரு ஆதிக்க பலன் நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட இந்த வருஷமே எல்லா ராசிக்கும் கம்பேர் பண்றப்போ பார்த்தோம்னா ஆதாயத்தோட விரயங்கள் அதிகமாகவே இருக்கு.
அப்ப ஆதாயத்தோட விரயங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப இந்த மேஷ ராசிக்கு எவ்விதமான மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த மேஷ ராசியில பிறந்த நட்சத்திர காரகாதிபதிகள் அப்படின்னு சொல்றது கிட்டத்தட்ட அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த அதிபதிகளான மேஷ ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட அதாவது ஒரு வருடத்துல 12 மாதங்களை வந்து பார்த்தோம்னா 3 பாகங்களா பிரிச்சுக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களா பிரிச்சுக்கிறீங்க. அப்ப முதல் 4 பாவாங்காதிபதி முதல் 4 மாதங்களை வந்து பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கிட்டத்தட்ட ஆதாய பலன் 4 இருக்கு. கந்தாய பலன் சொல்லுவாங்க. அந்த கந்தாய பலன்ல வந்து பார்த்தோம்னா முதல் 4 மாத காலகட்டங்கள் ரொம்ப சூப்பரா ஸ்மூத்தா போகக்கூடிய மாத காலகட்டங்களா இருக்கும். அதுவே அடுத்தது வந்து பார்த்தோம்னா 4 மாத காலகட்டங்களும் இல்லை கடைசி 4 மாத காலகட்டங்களும் ரொம்ப ஒரு சிரமங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா, கொஞ்சம் கஷ்டங்கள் கொடுக்கறது, விரயத்தை கொடுக்கக்கூடிய மாத காலகட்டங்களா, ரொம்ப தெளிவா ரொம்ப ஜாக்கிரதையா ஃபர்ஸ்ட் 4 மாத காலங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வரவு பாக்கியங்கள் கொடுக்குறோம் அந்த அளவுக்கு ஒரு பின்னாடி ஒரு அதை மீறின விரயங்கள் கொடுக்கக்கூடிய பாதகமும் உண்டு. அப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த மேஷராசி நண்பர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் 4 மாசத்துக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ அந்த அளவுக்கு ஒரு பலம் உண்டு, ஒரு ஆதாயம் உண்டு, எல்லா விதமான ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிக்க பலமான ஒரு டைம்னு சொல்லுவோம். அதுவே பரணி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்கள், இப்போ பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முதல் 4 மாத கிட்டத்தட்ட கந்தாய பலன் ஒரு 7, 8 அந்த மாதிரி சமயத்துக்கு போயிருக்கு. அப்ப இருக்கிறதே ஒரு டாப்பான ஒரு யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு டைம்னு சொல்றப்போ முதல் ஒரு பாகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் 4 மாசத்துக்கு ரொம்ப சூப்பரான டைம். அப்ப அஸ்வினி நட்சத்திரத்தோடவே பரணி நட்சத்திரத்துக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டைம்னு சொல்லுவோம். அதுவே அடுத்த மாத காலகட்டம் கொஞ்சம் டம்ப் ஆகும். அப்போ டம்ப் ஆகிறப்ப வந்து பார்த்தோம்னா பேலன்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். சுத்தமாக சரியில்லை அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. இப்போ கந்தாய பலன் உண்டு. ஃபர்ஸ்ட் 4 மாத காலகட்டங்களோட 2வது 4 மாத கட்டங்கள் ரொம்ப கொஞ்சம் தெளிவாகவும் ஜாக்கிரதையாகவும் செயல்பட்டோம்னா போதும்னு சொல்லுவேன். அதுவே கடைசி 4 மாத கட்டங்கள் அதுல வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல இருக்கக்கூடிய ஒரு 4 மாதங்களை தவிர்த்து கடைசி இருக்கக்கூடிய 4 மாத கட்டங்கள் பரவாயில்லன்னு சொல்லலாம். அப்ப பரணி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் கம்பேர் பண்றப்ப பரணி நட்சத்திரத்துல பிறந்த மேஷராசி நண்பர்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டைம்னு சொல்லலாம். கடைசியா கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் எந்த ஒரு ஏற்றுத்தாழ்வு இல்லாம ஒரு மாட்ரேட்டா போகக்கூடிய ஒரு மாதமாட்டம். இப்ப மாட்ரேட்டா அப்படின்னு சொல்றப்போ வந்து பார்த்தோம்னா கந்தாய பலன் நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளா இருக்குங்க. ஏற்றம் இல்லை இறக்கம் இல்லை, வர்றதுக்கு தக்க நம்மளுக்கு போறதுக்கு செலவினங்களுக்கு சரியா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்டு. அப்போ ஃபர்ஸ்டே சொன்ன விரயம் இருக்கு, ஆதாயம் இருக்கு, கிட்டத்தட்ட 8 பலன் ஆதாயம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா 14 பலன் விரயத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோமே. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு சில ராசி அதிபதிகளுக்கு பாத்தீங்கன்னா முதல் பாதி நல்ல ஒரு வளத்தையும் 2வது பாதி ரொம்ப ஒரு மாற்றத்தை கொடுக்குற மாதிரியும் இல்லை குறைவான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாற்றங்களா இருக்கும். கடைசி 4 மாத கட்டங்கள் ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்கக்கூடிய ஒரு வளம் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் அமையும், இந்த வருட காலகட்டங்களே அமையும். அப்ப கிட்டத்தட்ட இந்த மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு, இந்த மேஷ ராசியில செவ்வாவோட ஆதிக்கத்துல பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட வரவு செலவு பாக்கியத்துல இன்னைக்கு 11லயே செவ்வாய் போய் சனி கூட சேர்ந்து உட்காந்துருக்கிறாங்க. அப்ப நம்ம ஒரு செய்யக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாகவும் ப்ராப்பர்ட்டியாகவும் இல்லை நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு பர்சனலைஸ்லாம் எடுத்துக்காம ரொம்ப தெளிவா நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில போற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லா விதத்துலயும் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதே மாதிரியே இத்தனை வருஷம் இந்த போன வருட காலகட்டங்களில் சோப்பகிறது வருஷத்துல உங்களோட ராசியில இருக்கக்கூடிய குரு வந்து பார்த்தோம்னா நல்ல பலிதத்துல ஏன்னா ராசிலேயே உட்காந்துருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வரவு செலவு கொடுக்கு. அதுவே இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா மே மாசம் 1ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கிறதுனால 2ல குடும்பஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல லாபாதிபதியிலையும் போய் குரு உட்காரனால 2ஆம் இடத்துல உட்கார்ந்தக்கூடிய ஆதாய பலன். அப்ப எல்லா விதத்திலையும் உங்களுக்கு மாற்றம் உண்டுங்க. குடும்ப ரீதியான மாற்றங்கள் உண்டு, முன்னேற்ற ரீதியான பலன்கள் உண்டு. அப்ப நம்ம சொல்லக்கூடிய மாத காலகட்டம் ஒரு வருஷத்துல 3 பாதங்களா பிரிச்சு 4 மாத காலகட்டங்கள்ல எந்த விதமா நடந்துக்கலாம், அந்த மாதத்துல எந்த விதமான நம்ம முன்னேற்றத்துல செய்யலாம், அப்ப நம்ம குடும்பத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எது தேவை எது தேவையில்லை, எந்த மாதிரி மாதத்துல கொஞ்சம் நம்ம செலவினங்களை குறைக்கலாம், எந்த மாதத்துல நம்ம கொஞ்சம் அதிகமா பண்ணலாம், சேவிங்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னாவே இந்த வருட காலகட்டங்கள் ரொம்ப அருமையான ஒரு வருடமா அமையறதுக்கான ஒரு முழு விதமான வாய்ப்புகள் உண்டு. அப்போ உங்களோட அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாவே இந்த வருஷத்துல ராஜாவா வந்து ஆட்சி பலத்தை செயல்றப்ப எல்லா விதத்திலையும் நம்மளோட செயல்பாடுகள், நம்ம முன்னேற்றங்கள், நம்ம வார்த்தைகள், நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே ஒரு பலம் உண்டு. அப்ப நம்மளோட முன்னேற்றம் பாதையும் நம்மளை சார்ந்ததா இருக்கணுமே தவிர்த்து அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்றது, அடுத்தவங்களை முன்னேற்றுறது இந்த மாதிரி விஷயங்களை போகாம இருந்தாவே போதும். நல்ல ஒரு பலமான ஒரு சப்போர்ட்டான ஒரு டைம்னு சொல்லுவோம். இந்த வருட காலகட்டமும் உங்களுக்கு நல்ல பலனா அமைய என்னோட பரிபூரண வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.